வீட்டுக்கு நல்ல தண்ணி குழாய்க்கு மீட்டர் போட்டுட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே பீரியட்ல ஆரம்பிச்ச திட்டம் அதுக்கப்புறம் டிஎம்கே பீரியட் ஆரம்பிச்சு 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆரம்பிக்க போகுது. இப்பதான் மீட்டரே பதிச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த தண்ணி எப்போ வர போதோ தெரியல. இனி நம்ம வீட்டுகள்லாம் 24 மணி நேரமும் தண்ணி பஞ்சம் இல்லாம இருக்கும். எப்போ வேணாலும் குழாயை திறந்தோம்னா தண்ணி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். ஆனா அதுல ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மீட்டர் தான். மீட்டர் ஒரு வகையில் நல்லதுதான். ஏன்னா தண்ணி 24 மணி நேரமும் கிடைக்குது அப்படின்னா சும்மாவே நம்ம மக்கள் எப்படி தண்ணியை புழங்குவாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். தண்ணி 24 மணி நேரம் வருதுன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம புழங்குறதுக்கு கடல்லே தண்ணி இல்லாம ஆயிரும். மீட்டர் வச்சு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. அது ரொம்ப ஒரு கணிசமான ஒரு அமௌண்டா இருந்தா நல்லா இருக்கும். மீட்டர் ஒரு நல்ல குவாலிட்டியான மீட்டரா தாங்க இருக்கு. ஒரு வீட்டுக்கும் இந்த மாதிரி வைக்கிறாங்க. பாக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மீட்டருக்கு 2 பக்கமும் யூனியன் மாதிரி போட்டு அதுல இருந்து ஒரு அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம தண்ணி திருடுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மீட்டரு, அந்த மீட்டருக்கு ஒரு பாக்ஸ், அந்த மீட்டர் பாக்ஸை ஓபன் பண்றதுக்கு ஒரு சின்ன சாவி தொலை ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ரீடிங் எடுக்க வர்றவங்க மாசம் மாசமா இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவையான்னு தெரியல ரீடிங் எடுத்து நம்மளுக்கு இவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா வசூல் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம குழாய் வரி கட்டிட்டு இருக்கோம். அது போக நம்ம யூஸ் பண்ற தண்ணிக்கு எவ்வளவு வாங்க போறாங்கன்றது தெரியல. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குழாய் பதிக்கிறதுக்கு யார் வீட்டுகள்லயும் பணம் ₹1 கூட வாங்கல. ஒரு வேளை பணங்கன்னா வாங்கினாங்கன்னா இல்லையாம்ல பணம்லாம் கிடையாதாம்லன்னு சொல்லிட்டு அவங்கள சத்தம் போட்டு இல்ல பணம்லாம் தர முடியாதுன்னு சொல்லி வேணா சொல்லுங்க. ஏன்னா இது பணம் கிடையாது. அரசு இது இலவசமா தான் கொடுக்குறாங்க. இது அதிமுக பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு நிதி ஒதுக்கி ஆரம்பிச்ச திட்டம் தான் இது. மதுரையில இப்ப ஒரு பாதி வீட்டுக்கு கூட முடியல. இன்னும் ரோட்டு மேல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. சின்ன சந்துகள்ல இதெல்லாம் போடல. கிட்டத்தட்ட இது ஒரு 40% வேலை தான் முடிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் 60% வேலை முடிகிறதுக்குள்ள இன்னொரு 20 வருஷம் ஆயிருமான்னு தெரியல. அதை விட இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப குழாயில தண்ணி பிடிக்கிறோம்னா பாதி சாக்கடை தண்ணி தான் வருது. அடுத்து இது சாக்கடை தண்ணி வராம இருக்குமா? கிட்டத்தட்ட நம்ம இப்ப தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் குழாயில அடிச்சு எடுத்து அந்த தண்ணியை பூராத்தையும் வெளியே விட்டுறணும். ஏன்னா ஒரு 1.5 மணி நேரம் தண்ணியை அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம்னாலும் தண்ணி அடிச்சோம்னா அந்த 1 மணி நேரம் சாக்கடை வரும். அதுக்கப்புறம் தான் நல்ல தண்ணி கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். அந்த நல்ல தண்ணியை பிடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு நைட்டு 10:30 தான் எங்க ஏரியாவில் தண்ணி வரும். ஒரு மணிக்கு மேலதான் நல்ல தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாக்கடை தான் ஓடும். அதே மாதிரி இதுலயும் வந்துச்சுன்னா அந்த சாக்கடை தண்ணிக்கு சேர்த்து நம்ம பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு ஒரு கவலை இருக்குங்க. எது எப்படியோ மக்களுக்கு நல்லது நடந்தா நல்ல விஷயம் தான்.